அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். வார ராசி பலன். உங்களுடைய கோரிக்கை என்றைக்குமே நீங்கள் மனசில் சுவாமிகிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்தோம்னா கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம அப்டேட், இன்னைக்கு என்ன கோரிக்கை, இந்த வாரம் என்ன கோரிக்கை, அடுத்த வாரம் என்ன கோரிக்கை, ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம், இந்த வருஷம், இது மாதிரி முடிவு பண்ணணும். பொதுவாக நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிறது லட்சியம். இன்றைக்கி என்ன நடக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கை. அப்போ இந்த நம்மளோட லட்சியத்துக்கு இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு அப்டேட் நம்ம வேண்டிக்கிட்டே வந்தோம்னா அது நடக்க ஆரம்பிக்கும். இந்த வார ராசி பலன் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் பலப்படுத்தினால் எந்த நிலையிலும் உங்களது உயர்வு ஏற்படும். இந்த உலகத்தில் உறவுகள் கூட கைவிட்டுடுங்க. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க, உறவுகள் கூட கைவிட்டுடும். ஆனால் நம்ம கற்ற கல்வி, நம்ம கற்றுக்கொண்ட தொழில் ஒரு பொழுதும் நம்மளை கைவிடாது, எத்தனை வயசானாலும் சரி. அப்போ மனிதன் ஒரு மனிதனும் ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம படித்த படிப்பு ஏதோ ஒரு படிக்கணும், ஒரு தொழில் ஒன்று கையில் இருக்கணும். என்ன வயசானாலும் பரவாயில்ல, அந்த வயசில் அந்த தொழில் வேலை செய்யும். அதே நீங்கள் ஒரு உறவுக்காரன்ட்டையோ நண்பன்கிட்டையோ கூட போய் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் உதவி கேட்டால் கூட செய்ய மாட்டாங்க. நம்மளுடைய கை கற்ற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு காலத்துக்கும் உதவி செய்யும். அப்போ ஏதாவது ஒன்று கற்றுக்குங்க. நான் சும்மா இருக்கேங்கிற வார்த்தையே உலகத்தில் வேண்டவே வேண்டாம். சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு சொல்கிறாங்க, நான் படிச்சிருக்கேன் சார், சும்மா இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுவேன், சும்மா இருக்கேன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க சார், சும்மா தான் இருக்கேன் வீட்டில், அப்படி சொல்லாதீங்க. ஒரு வேலையாக ஈரோடு போகிறேன், இல்லை வேலையாக திருப்பூர் போகிறேன், இல்லை ஒரு வேலையாக ஏதோ ஒரு விஷயம், கடைக்கு போகிறோம்ப்பா, ஏதோ ஒரு வேலையை சொல்லணும். நம்ம பிஸியாக இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு ஒரு ஆக்ட் பண்ண கொடுக்கணும். அப்போ தான் மற்றவனுக்கு நம்ம பிஸியாக இருக்கிறது தெரியும், நாம் உண்மையே பிஸியாகிடுவோம். ஆனால் நமக்கு சொல்லும்போதே சும்மா தான் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம அதிகமாக சொல்கிற வார்த்தைகள் அதிகமாக இதான் இருக்கும். இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் 3 பேருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்வாங்க. ஆனால் அந்த செய்யணும்னு சொல்கிறாங்க பாருங்கள், அங்கே அவங்களுடைய பாசிட்டிவ் வந்துடும். ஆனால் முதல் வார்த்தை என்னென்னா, என்ன பண்ணணும்னு தெரியலேன்னுவாங்க. அங்கேருந்து கிச்சனுக்கு போவாங்க. கிச்சனுக்கு போயிட்டு அந்த அடுப்பு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் யோசனை பண்ணுவாங்க, இன்றைக்கி இந்த குழம்பு வச்சிடலாம். போய் ஃப்ரிட்ஜை பார்ப்பாங்க, அந்த காய்கறி இருக்காது. சரி, உடனே ஆல்டர்னேட்டிவ், அடுத்த ஒன்றே, ஒன்றுமே இல்லைப்பா, தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சுருவோம், இப்படி தோணும். ஏதோ ஒன்று அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகி வெளியில் வந்துடும். ஆனால் முன்னாடி கேட்ட கேள்விக்கு அவங்க பதில், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் ஐடியா இல்லை. அதே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் சக்ஸஸ் ஆக முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. யாரு கேட்டாலும் இனிமேல் சும்மா இருக்கேங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. ஏதோ ஒரு வேலை, இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஃபேனை தொடச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள், வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள், படுக்கையெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள், எல்லாம் காய போட்டு இப்போ தான் மடித்து வைக்கிறேன், காரை துடைக்கிறேன், 2 வீலர் துடைக்கிறேன், சும்மாவே இருந்தாலும். இல்லைன்னா டிவி பார்த்துட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்க, ஒரு முக்கியமான செய்தி, என்ன அரசியல் நிலவரம், இப்போ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அதனால் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பா, யோகக்காரையா நீ, நியூஸ்லாம் பார்த்துட்ருக்குற அப்படின்வான் அவன். ஏன்னா அவன் நியூஸே பார்க்க முடியாது. அவன் அதை விட ஒன்று பிஸியாக இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் அவனும் உங்களை மாதிரி இருக்கணும். ஒன்று சொல்லும் போது அவனுக்கு பிடிக்கும், அவன் அடுத்த நிமிஷம் நியூஸ் பார்க்க போயிடுவான். அப்போ என்னந்தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம சும்மா இருக்கோன்னு சொல்லும்போது எல்லாமே பகையாக தெரியும். நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க அந்த உலகத்தில். வீட்டில் உள்ளவங்க மதிக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வீடு ஒரு இடமும் ஆஃபீஸ் ஒரு இடமும் வச்சுருப்பான்.
காலையில் கிளம்பி வீட்டுக்காரர் கிளம்பி 9 மணிக்கெல்லாம் போயிடுவார், சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருவார். எங்கே போகிறாருன்னே தெரியாது, 2 படம் கூட பார்த்துட்டு வரலாம். ஆனால் வீட்டுக்காரர் எங்கெங்கே போயிருக்காரு? வேலைக்கு போயிருக்காருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரிவு தேவைப்படுது. ஏறத்தாழ ஒரு 10 மணி நேரம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள்லாம் வெளியில் இருந்தால் வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஆஃபீஸ் இருக்கும்னு வச்சுங்க, வீட்டிலே ஆஃபீஸ் வந்து இந்த ஒர்க் பை ஹோமா, அது ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் நிறைய இடத்துல என்னென்னா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை எதிரியாக பார்ப்பாங்க. அதை பாரு, இப்படியே உட்காந்துருக்கு பாரு, எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது அப்படின்னே சொல்லுவாங்க. நாம் இங்கே லட்சக்கணக்கில் சம்பாதிப்போம், நம்மளை மூளையை கசக்கி புழிஞ்சு சம்பாதிப்போம். ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு அதுக்கு தான் என்ன பண்ணணும், அதுக்காவது ஒரு ரூமாவது ரெடி பண்ணிக்கணும். இந்த ஹாலில் உட்காந்து வேலையை பார்க்கக்கூடாது. அப்போ எதை செய்தாலுமே யோசித்து செய்யணுங்க, ரொம்ப முக்கியம். இதனால் பகை ஏற்படும். வீட்டில் பகை முதல்ல வரக்கூடாது, புகையும் பகையும் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. ரெண்டுமே சீக்கிரம் அணையாது, அணையிற மாதிரி இருக்கும், திரும்பி கிளம்பும். இந்த பகை எங்கே வருது அப்படின்னா, உறவுகள்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கறதுனால தான். நம்ம எந்த உறவுகள்கிட்டையும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏதாவது ரொம்ப எதிர்பார்த்தோம்னா, ஒருத்தர் கேட்டார், நான் நிம்மதியாக இருக்க என்ன செய்யணும்னு கேட்டார். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், யாரும் உனக்கு இல்லைன்னு நினச்சிக்கோ, நீ நிம்மதியாக இருப்ப. எல்லாரும் நமக்கு இருப்பாங்க, ரேஷன் கார்டில் இருப்பாங்க, ஆதார் கார்டில் போட்டால் தெரிஞ்சிடும். ஆனால் அதனால நிம்மதி இருக்காது. நிம்மதி இருக்கணும்னா நமக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ, அப்போ நிம்மதி வந்துடும். உன் நிம்மதி போனதுக்கு உன் பக்கத்தில் உள்ளவங்க தான் காரணமாக இருப்பாங்க, அது உனக்கே தெரியாது. யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம தான் ஜாலியாக இருப்போம், நிம்மதி வந்துடும். அதனால தான் உறவுகளை ஒரு இடத்துக்கு மேலே விடக்கூடாது, உறவுகளை பேச விட்டுறக்கூடாது. அது எந்த உறவாக இருக்கட்டும், அம்மா அப்பா தங்கச்சி தம்பி அண்ணன் மாமா மாமி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே உறவு தான். அதுவும் கோபம் வன்மம் இதெல்லாம் வந்ததுன்னா விடவே விடாது. ஒன்று பேச இன்னொன்று வர, இன்னொன்று பேச. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டையை மறந்துடுவான், வீட்டுக்குள்ளே இருக்கணும் சண்டையை மறக்க மாட்டான். நீ அன்றைக்கி அப்படி பேசுன தெரியுமா அப்படின்வான். அது நடந்து 10 நாள் இருக்கும், ஆனால் 6 மாதம் இருக்கும். அதை சொல்லி காட்டினா தான் அவனுக்கு ஒரு சந்தோஷமே ஏற்படும். அது இந்த உலகத்தில் மனசை நோகடிக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும், அதுவும் வார்த்தைகளால். அதனால் கவனமாக பேசுங்க, எல்லாமே மிச்சம் வைக்கக்கூடாது. அப்போ இந்த பகை கோபம் வன்மம் இதெல்லாம் மிச்சம் வைக்கும்போது நிச்சயமாக அது நம்மளை பாதிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்குள்ளே இருக்கிற உண்மை குணம் வெளியில் வந்துடும், கக்கிடுவோம், நம்மளை மீறிடுவோம். அப்போ அந்த இடம் மைனஸாக போயிடும். ஆக கவனமாக இருங்க. இதை ஒவ்வொரு வாரமும் இதை நீங்கள் யோசிக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஆரம்பிக்கும் போது, இந்த வாரத்தில் நான் யாரையும் பகையாக பார்க்க போகிறது இல்லை, யாருக்கிட்டையும் கோபம் காட்ட போகிறது இல்லை, யாரையும் வன்மமாக பார்க்க போகிறது இல்லை, உறவுகளுக்கு ஒரு இடம் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன், அந்த டிஸ்டன்ஸை தாண்டி நான் நினைக்க போகிறது இல்லை. இதையெல்லாம் மனசில் அப்படியே மனப்பாடம் மாதிரி ஏற்றிக்கணும். நான் எல்லாரும் இருக்கிறதா நினச்சிக்க போகிறது இல்லை, நான் தான் இருக்கேன் அப்படி நினைக்க போகிறேன். எல்லார்ட்டையும் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்க போகிறேன். என் கையில் தொழில் இருக்குது, நான் முன்னேற போகிறேன். ஒரு திரைப்பட நடிகர் இப்போ தற்போது பார்த்தேன், ஒரு விழாவில் பேசியிருக்கார், ரொம்ப அழகாக பேசியிருக்கார். அவர் ஒரு ராசியில் பேர் கொண்டவர், ஒரு ராசிக்கு பேர் கொண்டவர். அழகாக பேசினார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா, இன்னொருத்தவங்களை பார்த்து நான் நடக்கிறத விட எனக்கு என்ன தோணுதோ அதன்படி நான் நடக்கிறேன், அதனால் வெற்றி பெறேன் அப்படின்னார். இதுதாங்க வாழ்க்கை, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை, ஒரு ஞானியை போல் பேசியிருக்கார் அந்த இடத்துல அந்த நடிகர். இது எல்லாருமே அதெல்லாம் கேட்கணும். நம்ம இன்னொருத்தவங்களையே நினச்சி நம்ம அவங்கள மாதிரி வாழ்கிறது, இவங்கள மாதிரி வாழ்கிறது, நமக்கு என்ன தோணுதோ அதான் வாழணும். அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம்னா எல்லா வாரமும் நிம்மதியாக இருப்போம். இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல், அதாவது இந்த வாரத்தில் என்னென்னா, ஆனி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பமாகுது. ஆனி மாதம் 9ஆம் தேதி, ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஆரம்பமாகுது. இல்லை பொதுவாக 2 விஷயம். இந்த 23ன்னா 5ஆம் எண்ணில் ஆரம்பிக்கும்.
எல்லாருக்குமே என்னென்னா இந்த 23ஆம் தேதியிலிருந்து இந்த மாத கடைசிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ஃபினான்ஷியல் டைட் வரும்ல. 29ஆம் தேதி வரை, அதாவது ஆணி 15 வரை இந்த காலகட்டம் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வாரத்தில் பொது பலன் என்னென்னா எல்லாருக்கும் ஃபினான்ஷியலை பற்றி யோசனை வரும். நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி இந்த செலவுகளை ஏற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற ஃபினான்ஷியலை பற்றி நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும். அதனால் எல்லாருமே ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை ஏற்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருங்க. தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக்க வேண்டாம், தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் அத்தனை ராசிக்காரர்களும். வாழ்த்துக்கள். இப்போ ஒவ்வொரு ராசியாக போகும். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இந்த வாரம் செலவு வாரம். நிறைய செலவு வரும், எக்கச்சக்கமாக செலவு வரும், எதிர்பார்க்காத செலவு வரும். அதை விட இன்னும் சில விஷயம், செஞ்ச செலவை பற்றி இப்போ கணக்கு பார்க்கக்கூடிய வாரம். ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, தியேட்டருக்கு போனாலும் சரி, சொந்த நிகழ்ச்சி ஏதாவது பண்ணாலும் சரி, இப்போ ஒன்று செலவு நிறையா பண்ணணும், இல்லை செஞ்சதுக்கு செலவை பார்க்கணும். கணக்கு எடு, என்ன செலவு பண்ணேன்னு பார்க்கணும் அப்படின்னு. அப்போ ஃபினான்ஷியல் சம்பந்தமான சிந்தனைகள் ஏற்படும். இல்லைன்னா யார் நமக்கு இந்த கொடுக்கணும், யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும், இந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கை திருப்பி இப்போ எடுத்து பார்க்க வேண்டியது. கணக்கு பார்க்கறது, இது மனக்கணக்கு பார்க்க ஆரம்பிப்போம். இவெல்லாம் நமக்கு என்ன பண்ணா, உறவுகளை பற்றி நம்மளே யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ சில உறவுகள் நம்மளை பற்றி பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இது கணக்கு பார்க்கக்கூடிய வாரம், செலவு வாரம். இந்த வாரத்தில் நாம் செலவுகளை மிச்சப்படுத்தலாம்னு யோசிக்கக்கூடாது, செலவை குறைக்கிறதுக்கு யோசிக்கணும். நம்ம செலவே பண்ணாமல் இருக்கலாம், அதை இதில் 10 ரூபாயை மிச்சப்படுத்தலாம் நினைக்கக்கூடாது. ஒரு தேவையை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. பணம் தங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. அப்படியே நீங்கள் கணக்கு போடும்போது இந்த வாரத்திலேருந்து ஒரு டைரி போட்டுக்குங்க. இது வரைக்கும் என்ன செலவு பண்ணீங்க, யாருக்கு என்ன கொடுத்தீங்க, இனமா எவ்வளோ கொடுத்தீங்க, சொந்த விஷயத்துக்காக எவ்வளோ கொடுத்தீங்கிறதெல்லாம் கரெக்டாக இனிமேல் எழுதுங்க. ஏன்னா இந்த வாரத்தில் சில கொடுக்கல் வாங்கல மன உளைச்சலே ஏற்படும். நம்ம ஏதோ தப்பாக செலவு பண்ணிட்டோமோ, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ, இல்லை இந்த செலவு இப்படி வந்து நிற்கிதே அப்படின்னு பணத்தை பற்றி நாம் நினைக்கக்கூடிய எண்ணம் வந்துடும். அதே மாதிரி சில உறவுகளை பற்றி நினைக்கக்கூடிய எண்ணம் வந்துடும். இவங்க ஏன் இதை செய்யலை, இவங்க ஏன் இதை பண்ணினாங்க, இவன் எதுக்கு ஸ்மைல் பண்ணா, நம்மளை பார்த்து ஒரு ஏளனமாக சிரித்தானே, ஏன் நம்மளை பார்த்து இவன் நம்மளை வந்து கைத்தட்டினா, ஏன் பேசாமல் போனான், இது மாதிரி மற்றவர்களை பற்றி தேவையில்லாத குழப்பம் இந்த வாரத்தில் மேஷத்திற்கு வரக்கூடிய காலம். அதனால் சில பேர் அழகாக புரிஞ்சுக்குங்க. பண விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்கோ. பிள்ளையாரை வணங்குங்க. 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் வெயிற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு கார்த்தால ஏற்றிட்டு இந்த வாரத்தை நீங்கள் ஆரம்பிங்க. எல்லா நாளும் நன்மையாக இருக்கும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இந்த வாரம் கற்கக்கூடிய வாரம், கல்வி வாரம். ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். நமக்கு சில பேர் பாடத்தை கற்றுக் கொடுப்பான், சில பேருக்கு நாமளே பாடம் கற்றுக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். சில பேருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது நான் புதுசாக ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறேன், நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் நல்லது நடக்கும். படிக்கிறவர்கள் மேற்படிப்பு படிக்கிறது, தொழிலில் உள்ளவங்க மேற்தொழில்கள் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணுறது, அப்போ நல்ல கல்வி விஷயங்கள் உயர்வை ஏற்படுத்தும். உங்களுடைய அறிவு பளிச்சிடும். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு முடிவு பெறாத சில காரியங்கள், நம்மளால் இது வராமல் போயிடுமோ, நம்மளால் ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுடுமோ, குடும்பத்தில் நமக்கு கொடுத்த பொறுப்பை சரியில்லாமல் பண்ணிடுவோமோ அப்படிலாம் நினச்ச நமக்கு இந்த கல்வி அறிவு இப்போ அதிகப்படுத்தும். நாம் ஏன் இப்படி பண்ணான்னு, இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயத்தை செஞ்சால் என்ன, இந்த இன்டெலிஜென்ட்டுங்கிற வார்த்தை வந்து இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசப்படும். உங்கள் இன்டெலிஜென்ட்டை இன்னொரு இடத்துல வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் இந்த வாரம் கற்கக்கூடிய வாரம். சரஸ்வதி தேவி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. இந்த வாரத்தில் புதிய விஷயங்களை கற்றுப்பீங்க, நல்ல பாடம் நமக்கு கிடைக்கும்.
மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை தனிமை வாரம். இந்த வாரம் முழுக்க தனிமை தான். அதில் நிறைய நல்லது நடக்கும். ஒரு கடலை பார்த்து நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அந்த கடல் அலை ஏன் வருது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு செய்தி புரியும்ல. அது மாதிரி நிறைய தனிமை நம்மளை வாட்டும். இந்த வாரம் தனிமை வாரம். நடந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் அசவி போடும். கடந்த காலத்தில் நடந்த விஷயம் மனசை சாந்தப்படுத்த வேண்டிய வாரம். இந்த வாரத்தில் ரொம்ப அதிகமான உழைப்பெல்லாம் வேண்டாம். காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது வேண்டாம், சத்தம் வேண்டாம், சண்டை வேண்டாம். மனசை காம்படுத்துங்க, ஓய்வு கொடுங்க மனசுக்கு. இப்போ யோசிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனிமை இந்த வாரத்தில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை நாராயண வழிபாடு, குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணுங்க. குருவாயூரப்பா, எனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும், இந்த தனிமை எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு வேண்டுங்க. ஏதாவது சின்ன ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். குலதெய்வம் கோயில், இஷ்ட தெய்வ கோயில், இதுக்கெல்லாம் போகலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது சின்னதாக ஒரு டிராவல் போயிட்டு வந்து அந்த இனிமை உங்களுக்கு கிடைக்கும். நாராயண வழிபாடு அதிகமாக பண்ண இந்த வாரத்தில் உங்கள் தனிமைக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களை பார்த்து அக்கறையாக கேட்பாங்க, ஏன்பா தனிமையாக இருக்க? உங்களை பற்றி 4 பேர் கவலைப்படுவாங்க, உங்களுக்காக வருத்தம் படுவாங்க, உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரத்தில் மிதுன ராசிக்கு ஒரு பலம் கூட தான் போகுது. உங்களை பற்றி நல்ல எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க போறீங்க. ஆக இந்த வாரம் தனிமை வாரம். நிச்சயமாக தனக்கென்று ஒரு நிகரான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாரம். நல்லதே நடக்கும். கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை எதிர்பார்ப்பு வாரம். இந்த வாரம் முழுக்க எதிர்பார்ப்பு தான். நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், இப்போ எனக்கு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன், நான் அதை கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் வாழக்கூடிய வாரம். எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுமா? உண்மையிலே எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, பூர்த்தி ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக பூர்த்தி ஆகும். எதிர்பார்த்தா பூர்த்தி ஆகும். ஏன்னா இது எதிர்பார்ப்பு வாரம். இன்னொன்று, உங்களை சில பேர் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சில விஷயத்துக்கு இப்படியெல்லாம் உங்கள் முகத்தை காட்டுவீங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் மற்றவங்க எதிர்பார்க்குறதையும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய நேரம். அவங்க எதிர்பார்க்குறத நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறத அவங்க செய்வாங்க. அப்போ எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். முக்கியமாக மறதி அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் கடகராசிக்கு. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏலக்காய் மாலை லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு இந்த கடகராசிக்காரர்கள் போட்டிங்கன்னா அறிவு விருத்தியாகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். சிம்ம ராசி. சிம்மத்தை பொறுத்தவரை தன்மான வாரம். எந்த வேணாலும் விடலாம், தன்மானத்தை விட முடியாது. ஆமாம், வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, அது வேற விஷயம். என் ஆடையில் சின்னதாக ஒரு கிழிச்சல் இருந்தால் கூட அது எவனாவது பார்த்துட்டானா என்ன பண்ணுறது? அது எவனுக்குமே தெரியாது. அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். அதனால் இந்த வாரம் தன்மானத்தை அதிகப்படுத்துவதற்காக, தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கு நாம் போகக்கூடிய வாரம். அதனால் எல்லாருடைய பேச்சிலையும் ரொம்ப கவனமாக பேசுங்க. யாருக்கிட்டையும் ரிட்டன் பேச்சு பேசும்போது பார்த்து பேசுங்க. ஏன்னா தன்மானம் முக்கியம் இல்லை. சில பேரை பேசவே விடாதீங்க. உங்களை யாராவது பேச வர மாதிரி இருந்தால் கூட ஒன்று நீங்கள் அந்த இடத்த விட்டு நவருங்க, இல்லை அவங்கள அமுக்கிடுங்க. ரொம்ப தெளிவாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் இறுக்கமாக முகத்தை வச்சுக்கிங்க. சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் சிரித்த முகமே வேண்டாம். நான் எப்பயுமே சிம்மத்துக்கு ஒன்று சொல்லுவேன், நீங்கள் எல்லாருமே சிம்மராசிக்காரன் சிரிச்சிட்டாங்கன்னா அவங்கள இழிச்ச வாயாக்கிடுவாங்க. அதனால் சிரிக்கவே சிரிக்காதீங்க. நீங்கள் இந்த வாரத்தில் அது கொஞ்சம் கடுமையாக இருங்க. அப்படி இருங்க. அப்படின்னா உங்களை கண்டு மற்றவங்க பயப்படுவாங்க. அப்போ தான் உங்கள் தன்மானம் நிற்கும். இல்லைன்னா எல்லாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த வாரத்தில் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் தன்மானம் உயரும். தன்மானத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்திலே நீங்கள் அதிகமாக முயற்சியோடு வழிபாடு பண்ணுவது முருகனை. சுப்பிரமணிய சுவாமி, முருகபெருமான். முருகனுக்கு தான் கோபம் வந்துருத்துன்னா உடனே கோச்சின்னு போயிடுவான். அப்போ உங்களுக்கு யாராவது தன்மான பிரச்சனை ஏற்படுத்தினா கோபம் தான் இப்போ இந்த வாரம் வரும்.
அதனால் கோச்சின்னு போயிடணும். அதனால் இந்த வாரத்தில் ஆரம்பத்திலே நான் சொல்கிறேன், பிடிக்கலன்னு நான் நவுந்துருங்கோ. அதுக்கு தான் இறுக்கமாக இருந்தீங்கன்னா சிரித்து பேசவே பேன். இதை மட்டும் பாயிண்ட்டாக வச்சுங்கோ. இந்த வாரம் நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். முருகனை வழிபாடு பண்ணு. கன்னி ராசி, கன்னி ராசிக்கு இந்த வாரம் கூட்டாளிகள் வாரம். கூட்டாளிகள், நண்பர்கள், ஒரு கூட்டு போட்டு தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா யாராவது பிஸ்னஸ் மேக்னெட் இவங்களை வச்சு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு டீம் உருவாக்குறது. சில பேர் வாட்ஸ்அப் குரூப்லாம் உருவாக்க போகிறீங்க. இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஆமாம், இன்ஸ்டா பேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கூட ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தவங்களுடைய டேக் பண்ணி நீங்கள் கொடுக்கறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த வாட்டி கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் மூலமாக கூட்டாளிகள் கிடைப்பாங்க. அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். என்னை யாராவது உயர்த்தி விட மாட்டாங்களா, என்னை யாராவது வளர்ச்சி அடைய வைக்க மாட்டாங்களா, நான் அந்த இடத்துக்குள்ளே போயிட மாட்டேனா அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு சரியான ஒரு துணை கிடைக்கும், சரியான ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க, சரியான ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். இந்த கம்யூனிகேஷன் அதிகமாக கொடுக்கறது ஹனுமான் ஆஞ்சநேயர். அவர் தான் பார்த்தீங்கன்னா அப்பயே கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கார் தெரியுமா. ஒரு மாத மருந்து வேணும்னு கேட்டதுக்காக ஒரு மலையே தூக்கிட்டு வந்துட்டார். எங்கேயோ இருந்த மலையை தூக்கிட்டு வந்துட்டார். கம்யூனிகேஷன் ஈஸியாக கொண்டு வந்துடுவார், ஹனுமான் தான். அப்போ அந்த ஹனுமானை வழிபாடு பண்ணும், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுமை உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். ஆனால் கூட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும். கூட்டணி இல்லைன்னா இனிமேல் தனியெல்லாம் ஆட்சி இல்லை. அதுதான் கன்னி ராசி. அதனால் கூட்டாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நன்மைகள் நடக்கும். துளாராசி, துளாராசிக்கு இந்த வாரம் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாரம். நல்லதோ கெட்டதோ இறங்கி பார்த்துருவோம் யா அப்படின்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு சில முடிவுகள் எடுக்க போறீங்க. அதில் ஜெயிக்கவும் போறீங்க. அவ்வளோதான். கல்லாக்கிக்கிறது என்ன உங்களுக்கு பெருசா? நீங்கள் ஏற்கனவே எல்லாரையுமே கல்லாக தான் பார்ப்பீங்க. ஏன்? அவங்கள்ட்டேருந்து எந்த ரிப்ளையும் வராது. நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அவங்கள்ட்டேருந்து எந்த ரிப்ளையும் வராது. அதனால் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதான் துளாராசி. அதில் இந்த வாரம் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாரம். அப்போ நல்ல முடிவு எடுப்பீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுப்பீங்க, உங்களை மாற்றிப்பீங்க, உங்களை செதுக்கிப்பீங்க. இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு உங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்கான என்ன வழிகளோ, உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு என்ன வழிகளோ அதை பற்றி யோசிக்க போறீங்க. அதில் சக்சஸும் அடைய போறீங்க. இந்த வாரம் சுதர்சன மந்திரம் அதிகமாக சொல்லுங்க. சுதர்சன மந்திரம் தொடர்ந்து சொல்ல இந்த வாரத்தில் உங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் விலகும், தடைகள் விலகும், நீங்க எடுத்த முடிவு சக்சஸ் ஆகும், நல்லதே நடக்கும். விருச்சக ராசி, விருச்சக ராசியை பொறுத்தவரை ஞானம் கிடைக்கக்கூடிய வாரம், ஞானம் பெரும் வாரம். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோகப்பாட்டு போட்டால் ஞானம் வரும். நமக்கு சோகப்பாட்டு போட்டாலே காத்து இருந்து காத்து அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிச்சதுன்னா டக்குனு இப்படி தாடிலாம் அப்படி வைப்போம். என்னத்துக்கு காத்திருந்தோன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று காத்திருக்கிறோம், ஞானம் வரும். இதே மாதிரி தான் யானை வருதோ இல்லையோ ஞானம் வரும். இந்த வாரம் கண்டிப்பாக விருச்சக ராசிக்கு தன்னுடைய செயலுக்கு வருத்தமாக, ஏன் இப்படி நமக்கு நடந்தது, ஏன் இப்படி நம்ம லைஃப்பில் இப்படி அமைஞ்சு போச்சு, ஏன் இப்படி கல்யாணம் பண்ணிவிட்டோம், இப்படிலாம் கூட ஞானம் வரும். இப்போ தான் தெரியும். ஞானம் வந்தால் என்னங்க அர்த்தம்? அதோடைய அர்த்தம் புரியுது இல்லை, அதில் ஒரு ஹாப்பி. அப்போ இந்த வாரம் முழுமையாக ஞானம் கிடைக்கும், எல்லா விஷயத்துலையும் ஞானம் கிடைக்கும். அப்போ இனிமேல் எந்த தவறும் விருச்சகத்துக்கு நடக்காது. ஞானம் கிடைச்சிருச்சுன்னா எப்படிங்க தவறு நடக்கும்? நடந்த தவறுக்கு தானே ஞானம் கிடைக்கிறது. ஒரு தப்பு பண்ணிவிட்டோம் தெரியாமல், அவசரப்பட்டுட்டோம். இந்த அவசரப்படுறதுல முதலிடமே விருச்சக ராசி தான். அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது, அவசரப்பட்டு வாழ்க்கை கொடுக்கறது, எல்லாம் அவசரம்தான். இந்த அவசரத்தை தூக்கி ஓரங்கட்டி வைங்க விருச்சக ராசி. அதுக்கு தான் ஞானம் கிடைக்க போகுது. அவசரப்படாத ராஜா அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க. அந்த ஞானம் கிடைக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியதை சொல்லுவாங்கள்ல, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்குது கிடைக்காது. இந்த ஞானம் இப்போ தெரிஞ்சிடும். இந்த ஞானத்தை இறைவன் இந்த வாரம் கொடுக்குறான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. ரமண மகரிஷி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. காஞ்சி மகா பெரியவர், பெரியவாளெல்லாம் வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். தனுசு ராசி அமைதி வாரம்.
இது என்னங்க அமைதி வாரம்னா, அமைதி படையில் இருக்கிற அமைதிப்படை வாரம் இல்லை, இது அமைதி. இந்த வாரத்தில் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், காம், நம்ம மனசை காம் பண்ணுறது. ஏன்னா குரு இப்போ என்ன பண்ணுறார், இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்க போகிறார். புதுசாக ஒரு இந்த நிறைய விஐபிலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, திடீர்னு ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரெஸ்ட் எடுக்க ஒரு ஊருக்கு போயிடுவாங்க, ஏதாவது மலை பிரதேசங்களுக்கு போயிடுவாங்க, சில பேர் வெளிநாடு போயிடுவாங்க. இப்போ இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணணும், மனசை காம் பண்ணுங்க, அமைதி, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் இறங்கி செயல்படுங்க. ஏன்னா இந்த வாரத்தில் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். இந்த வாரத்தில் ஏன்னா சந்திராஷ்டமம் நடக்குது. ஸோ மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடத்துக்கெல்லாம் சந்திராஷ்டமம் வீக் எண்டெல்லாம் பார்த்துருங்க. அதாவது சனி, வெள்ளி, சனி, ஞாயிறு, அதுவும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறே பார்த்துருங்க. ஏன்னா தேவையில்லாமல் செலவாகும். அப்போ எதுவுமே தெரியாத மாதிரி, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறதும் ஒரு காம் தான். ஆமாம், சில உண்மைகளை சொல்லி பாருங்க. சில இடங்களில் நமக்கு இறக்கம் படுவாங்க நம்மள்கிட்ட. இப்போ நீங்கள் நிறைய பேர்கிட்ட இறக்கப்பட வைக்கணும் மற்றவங்களை, நீங்கள் இறக்கப்படக்கூடாது. அவ்வளவு தாங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. இந்த வாரம் தனுசு ராசிக்கு சிறப்பு உண்டாகும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி கிடைக்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். மகர ராசிக்கு தெய்வீக வாரம். ஆஹா, சொல்லும் போதே எவ்வளோ இருக்கு, தெய்வீக வாரம். நிறைய பேருக்கு உதவி பண்ண போறீங்க. இந்த வாரத்தில் மகர ராசிக்காரங்கள்ட்ட யாராவது போய் ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. ஆமாம், எது உங்களோட டைமையும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, பணம் கொடுப்பீங்க, உங்களுக்காக ஞானத்தை கொடுப்பீங்க, எதை வேணாலும் கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக கலை ஏற்படும். உங்களை நிறைய பேர் புகழ்ந்து பேச போகிறாங்க. ஆனால் மயங்கிடாதீங்க, மகர ராசியை புகழ்ந்து பேச போகிறார்கள். இது ஒரு தெய்வீக வாரம். இந்த கோயிலெல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க. அது எப்படின்னா, சாமி ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுக்கு கிடையாது, ஊர் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் திருவிழாலாம் கொண்டாண்டது. எல்லாரும் ஒரு திருவிழாவில் மட்டும்தான் இணைவாங்க. அது மாதிரி குடும்பம் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இந்த இடத்துல உங்களுக்கு கோபங்கள் குறைஞ்சிடும், மனசுல சாந்தம் ஏற்படும், உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக கலை ஏற்படும், பொறுத்துக்கக்கூடிய எண்ணம் ஏற்படும். அவ்வளவுதான், அதான் தெய்வீக கலை. தெய்வீக வாரம்னா என்ன, பொறுத்துப்பீங்க, என்ன யாரு செஞ்சாலும் பொறுத்துப்பீங்க. அப்ப அதுல உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்குங்க. உங்க ஒர்க்கில் சின்சியராக இருந்து சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். மற்றவர்களை கரெக்டாக திருப்திப்படுத்துவீங்க. இந்த வாரம் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க. தன்வந்திரி பகவான் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைத்தால் மகரத்திற்கு சிறப்பு உண்டாகும், நல்லது நடக்கும். கும்பராசி, வேலை கூடுதலாக வேலை பளு கிடைக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் வேலை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கை காலுக்கெல்லாம் ஒர்க் அதிகமாக இருக்கும். கூடுதல் வேலை வாரம், நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, யாராவது ஒருத்தன் சொல்லிடுவான், நம்மளை பார்த்து இந்த எனக்காக கொஞ்சம் இன்னைக்கு ஓவர் டைம் பாரு, எனக்காக இந்த வேலையை கொஞ்சம் பாரு, எனக்காக அன்பாக பேசுவான். அன்பாக பேசி நம்மளை அவன்கிட்ட அடக்கி வச்சுப்பான். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருடைய அன்புக்கு கட்டளை இட முடியாது, கட்டுப்படக்கூடிய காலம். அன்புக்கு கட்டுப்படக்கூடிய வாரம், இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. கும்பத்திற்கு அன்புக்கு கட்டுப்படக்கூடிய வாரம். அதனால என்ன, நிறைய அன்புக்கு கட்டுப்படுவீங்க. சில பேர் சொல்றத மீற முடியாது, மறுக்க முடியாது. அப்போ உங்க எண்ணங்களை எல்லாம் பூட்டி வச்சுட்டு அவங்களுக்காக செயல்படக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க. சில ஓய்வு நேரம் கிடைக்கும், ஏகாந்தமாக சில நிமிடங்கள் இருக்கலாம். சில நிமிடங்கள், மற்ற நேரம்லாம் மற்றவனுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்பு தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த அன்புக்காக உதவி பண்ணுறீங்களோ, எந்த அன்பை அலட்சியப்படுத்தாமல் இருக்கீங்களோ, நாளைய தினம் அந்த அன்பால் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் ஏற்பட போகுது. இதை மட்டும் கும்பராசி பயன்படுத்திங்க. இந்த வாரம் உங்களுக்கு வருங்காலத்திற்கு லாபம் கொடுக்கக்கூடிய காலமாக இது அமையும். நம்பி செய்யுங்க, நல்லது நடக்கும். ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க. மீன ராசி, ரொம்ப பிஸி வாரம். நிறைய ஒர்க் லோட், பிஸி, சம்பாத்தியம், மனிதர்களை சந்திக்கிறது, மீட், கூகுள் மீட், வாட்ஸ்அப் மீட், ஒரே மீட். ஆமாம், சில பேருக்கு சாப்பாடு, சந்தோஷம், நிறைய அலைச்சல்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிரயோஜனமாக இருக்கும், பயப்படாது.
இந்த வாரத்தில் எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். ஒருத்தவங்களை போய் மீட் பண்ண போனாலும், ஒரு தொலைதூரம் போய் பார்க்க போனாலும் அதில் லாபம் ஏற்படும். கணிசமாக நமக்கு இது வரைக்கும் நடக்காத சில விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் டக்குன்னு நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்நேரமும் உழைக்க வேண்டிய கட்டாயம். அதான் பிஸி. 3 மணிக்கு கூட ஒரு ஃபோன் வரும், ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஃபோன் வரும், நைட்டு தூங்க லேட்டாகும். இந்த வாரத்தில் மீனராசிக்காரங்க இந்த வாரம் லேட்டாக தான் தூங்குற மாதிரி இருக்கும். அதில் லாபம் இருக்குப்பா. சும்மாலாம் எங்கே லேட்டாக தூங்க போகிறோம்? இது வரைக்கும் சும்மா தூங்கியிருந்தோம், இப்போ லாபத்தோடு தூங்க போகிறோம். நீங்கள் முடிச்சிருக்க லாபம். உங்களுக்கு விடியல் வரப்போகுது, விடிய போகுது உங்கள் வாழ்க்கை. ஸோ இந்த வாரம் பிஸி வாரம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் சுக்கிர பகவான். சுக்கிரனை வழிபாடு பண்ணுங்க, மீனம் சிறப்பாக இருப்பீங்க. ஆக 12 ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஆழமாக சில விஷயங்களை தெரிந்துக்கணும். உறவு எவ்வளோ அன்பு வச்சிருக்கு, இந்த உலகம் நம்மளை எந்த அளவுக்கு மதிக்குது அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டால் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற முடியும். இந்த வாரத்தில் முக்கிய நிகழ்வுகளை பற்றி ஒரு சிறு தொகுப்பு சொல்லிட்டு இந்த வார நிகழ்ச்சியை முடிவு செய்வோம். 23 ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஆனி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம், சுவாதி நட்சத்திரத்துக்கு பிற்பகுதி சந்திராஷ்டமம், கவனமாக இருக்கணும். ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஆனி 10 செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், கவனமாக இருக்கணும். ஸோ ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆனி 11 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆனி 12 வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஆனி 13 வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஆனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஆனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் கூடுதலான விசேஷங்கள். திங்கட்கிழமைக்கு பிரதோஷம். சிவாலயங்களில் போய் பிரதோஷ தினத்தில் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை பிரதோஷம். நம்ம வாழ்க்கையில் எது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் முடிவுக்கு வரணும், சீக்கிரம் எனக்கு முடிக்கணும் ஒரு விஷயத்தை அப்படின்னா பிரதோஷத்தன்னைக்கு போய் சாமி கும்பிடுங்க, அந்த விஷயம் சீக்கிரம் முடிவுக்கு வரும். அடுத்தது அமாவாசை, புதன்கிழமைக்கு அமாவாசை, அதாவது ஜூன் மாதம் 25ஆம் தேதி அமாவாசை. திதி கொடுக்கறது, தர்ப்பணம் பண்ணுறது அவசியமாக அந்த காலங்களில் செய்யுங்க. முன்னோர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் கற்ற கல்வியோடு நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.